ஹாய் வணக்கம், ஐம் டாக்டர் சாய் சுப்லக்ஷ்மி கனகராஜ். நிறைய பேருக்கு இந்த காலையில் எம்டி ஸ்டமக்காக நாங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறோம், இதை இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா, அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற சில விஷயங்கள் சரியாக இருந்தால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எம்டி ஸ்டமக்கில் அப்படின்னு பச்சையாக நெல்லிக்காயை ராவாக சாப்பிட்றதோ இல்லை ஜூஸாக எடுக்கிறதோ வேண்டாம். சில பேருக்கு இது ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய வயிற்றை புரட்டிட்டு வர மாதிரி இருக்கும், வாமிட் வர சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை என்னோட அட்வைஸ் அப்படி என்னென்னா, அதை எடுத்து அப்படி பச்சையாக ராவாக காலையில் எடுத்துக்க வேண்டாம். அப்படி ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாக்கா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட மாதிரி நெல்லிக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி போட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு 2 நெல்லிக்காயை தினமும் சாப்பிடுங்க. இல்லை நிறைய அவிச்சு எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி போட்டு நிழலில் உலர்த்தி வச்சு ஒரு தேன் கலந்து, தேனை நல்லா கலந்து தேன் நெல்லி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி. தொடர்ந்து வீடியோ